ஸ்டாலினை நம்பி நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் நாங்கள் விஜயை நம்பி பணம் கொடுப்போம், ஏன்னா அவர் மக்களுக்கு செலவு போனவர் நிர்மலா சீதாராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். திமுகவை வந்து அட்டாக் பண்ணி அன்றைய முதலமைச்சர் அட்டாக் பண்ணி நான் பேசுகிறேன். அது வந்து மீடியாவில் வந்து ரெட் பிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு மீடியா. சட்டமன்றம் லைவாக வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியுமே வந்து காமிச்சதில்லை. இந்த ஆட்சி காமிக்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இப்படி ஒரு சபாநாயகர் அந்த சபையை இது வரைக்கும் எதிர்பார்க்கல. மக்கள் பணத்தை நம்ம வீணடிக்க வேணாம் சொன்னால் அவங்க தான் முன் வந்து என்கிட்ட கார் இருக்குது எனக்கு வேணான்னு சொல்லி மறுக்கணும். ஏவா வேலும் 3.5 மணி நேரம் பேசுகிறாரு. ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 3.5 மணி நேரம் பேசி அவரை பேச வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்றைக்கி இருக்குது. நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம். அதை கண்டிப்பாக செய்வார். அந்த ஆளுமை தன்மையில் ஒரு ஜெயலலிதா இல்லை விஜய் அவர்கள் 100 ஜெயலலிதா மனசில் வச்சு. த ஒயிட் ஹவுஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தாவேகாவோட நிர்வாகி ஜி மோகன் காந்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன் சார். நாங்கள் வந்து உங்களை காங்கிரஸில் ஒரு பலமான ஒரு போஸ்ட்டில் ஒரு பெரிய வந்து ஒரு போஸ்ட், அதாவது யூத் காங்கிரஸில் டைரக்டர் ராகுல் காந்தி அவர்கள்கிட்டயே நீங்கள் ஒர்க் செஞ்சுருக்கீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிர்வாகி இப்போ எப்படி சார் ஒரு சாதாரண உறுப்பினராக தாவேகால இணையறதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது? இல்லை அப்படி இல்லை. எங்களுக்கு என்னென்னா, நம்ம காங்கிரஸில் வந்து நான் ஸ்டேட் செக்ரட்டரி மாநில செயலாளர் பதவியில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து இளைஞர் காங்கிரஸில் வந்து அகில இந்திய இளைஞர் காங்கிரஸுடைய நேஷ்னல் கோஆர்டினேட்டர் ஆந்திரா ஒரிசா இன்சார்ஜ் பார்த்தா அது ராகுல் காந்தியுடைய நேரடி பார்வையில் தான் அந்த ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் இந்த பயணம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரு, எங்கள் அப்பா வந்து சிண்டிகேட்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பிரியும் போது இந்திரா காந்தி சப்போர்ட்டர் எங்கள் ஃபாதரு. இப்படி வந்து அந்த குடும்பத்து மேலே ஒரு பெரிய நட்பு, மரியாதை, ஒரு பாசம் அப்படிலாம் இருந்தது. அதனால் நானும் அப்படியே பயணிச்சுட்டு இருந்தேன். இது மாதிரி பல பொறுப்புகளில் வந்து அடிமட்டத்திலிருந்து ஒரு மாநில செயலாளர்ன்ற அளவுக்கு நம்ம வந்து பதவியில் இருந்தோம். ஆனால் இங்கே தமிழகத்தில் என்னன்னு சொன்னால், காங்கிரஸுடைய வளர்ச்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணி வந்து காங்கிரஸுடைய வளர்ச்சி இல்லைன்றது என்னுடைய மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய காங்கிரஸ் தொண்டர்களுடைய கருத்து, ஆழமான கருத்து. அது வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து 28 சீட்டு 25 சீட்டு வாங்குறாங்க. இது வந்து நம்ம சென்னையில் இருக்கோம், சென்னையில் ஒரு சீட்டு தான் வாங்குறாங்க. இப்போ நம்ம வந்து தலைமைக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு வேணும்னு சொன்னால், உன்னுடைய கான்ஸ்டிட்யூன்சி வந்ததா, உன்னுடைய தொகுதி ஒதுக்கப்பட்டதா, உனக்கு அந்த தொகுதி வருதான்னு கேட்குறாங்க. அப்போ எப்போ தான் தொகுதி ஒதுக்குறது? மோகன் காந்தி வந்து அதாவது ஒரு குக்கிராமத்திலேருந்து எல்லா இடத்தையும் பிரச்சாரம் பண்ணியாச்சு, பேசியாச்சு, இது மாதிரி யூடியூப்பில் பேசியாச்சு, எல்லாமே வந்து கட்சி வளர்ச்சி, கட்சியினுடைய அந்த கொள்கைகளை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். என்றைக்கு நம்மளுக்கு அசம்பிளியில் போய் பேசுறதுக்கு இந்த கட்சி எப்போ வாய்ப்பு தரும்? இவ்வளோ நாள் நீங்கள் வந்து காங்கிரஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க. அப்போ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் மக்களுக்கு நலன் செய்கிறது மட்டும் தான். இல்லை ஒரு விஷயம் கேட்டுங்களேன். அதாவது இதில் வந்து நான் வந்து இந்த இயக்கத்தில் பயணித்து அந்த இயக்கத்துக்காக ராஜீவ்காந்தியுடைய கொலையாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நான் தனிப்பட்ட முறையில் மனு கொடுத்தேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன்னா, 2 முறை வந்து 500 பேருக்கு மேற்பட்டவர்களை வைத்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கேன், தனிப்பட்ட முறையில், கட்சி சார்பில் இல்லை. ஆனால் கட்சியில் இருக்க எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. நான் தனிப்பட்ட முறையில் இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ராஜீவ்காந்தி மேலே பற்று உள்ளவன். அதுக்கு பிறகு என்னென்னா, போன ஆட்சி திமுக ஆட்சியில் இருக்கும்போது ராஜீவ்காந்தி கொலையாளை விடுதலை செஞ்சாங்க தெரியுமா? அப்போ வந்து முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அவரை வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி அவருக்கு வந்து ஒரு ஷால்வை போட்டு அவரை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னும் நல்லா வாழணும் அப்படிலாம் அவர் பேசுறத வெளிவந்த உடனே டி நகரில் வந்து மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய முத்தழகன் சொல்லிட்டு அவர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வந்து ஒரு கூட்டம் போடுறாரு, இலா பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கண்டன கூட்டம் போடுறாங்க. அப்போ அலைன்ஸில் இருக்கிறோம். அந்த கண்டன கூட்டத்தில் நான் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவில் திமுகவை வந்து அட்டாக் பண்ணி, அன்றைய முதலமைச்சரை அட்டாக் பண்ணி நான் பேசுகிறேன்.
அது வந்து மீடியாவில் வந்து ரெட் பிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு மீடியா, அந்த மீடியா வந்து எனக்கு தெரியாது, அவங்களே வந்து அந்த என்னுடைய ஸ்பீச்சை வந்து டெலிவரி வெளியிடுறாங்க. இப்படியெல்லாம் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு தீவிரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இங்கே வந்து தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸ் கட்சி பயணிக்கிறது வந்து சரி வராதுன்னு சொன்னால் அதை கேட்கக்கூடிய நிலைமையில் தலைமை இல்லை. சரி, அப்போ தலைமை இல்லாத பட்சத்தில் இப்போ என்னதான் நம்ம எப்படி தான் இந்த காங்கிரஸ் கட்சி நம்ம பயணம் பண்ண முடியும்? அதாவது நமக்கான உரிய மரியாதை இருந்தாலும் கூட நமக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கல அந்த இயக்கத்தில். எத்தனை வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு? கிட்டத்தட்ட நான் வந்து 10th முடிக்கும் போதே வந்து நான் மேடை ஏறி பேச ஆரம்பித்தேன். சரி, 22 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 30 வருஷமாக ட்ராவல் பண்ணுற வச்சுங்க. அப்போ சின்ன வயசுலேருந்தே நான் காங்கிரஸ் தான். அதாவது என்னுடைய ஃபாதர் வந்து இளைஞர் காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிறாரு தங்கபாலு. அப்போ வந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறார் எங்கள் அப்பானா நீங்கள் பார்த்துங்க. 30 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இப்போ உங்களுக்கு காங்கிரஸ். அப்படி இருக்கும் பொழுது டக்குன்னு வெளில வர்றதுக்கு எப்படி? ஒரே விஷயந்தான். இன்றைக்கும் வந்து நம்ம வந்து இந்தியன் முதல்ல, ஆனால் அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தமிழகத்தில் வந்து தமிழ் மண்ணை காப்பாற்றணும். தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு வேணும். அனைத்து மக்களும் காப்பாற்றப்படணும். ஒரு நல்ல தலைமை வேணும். அப்போது நல்ல தலைமை இருக்கும்போது அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய இயக்கத்தில் பயணம் பண்ணுறதை விட ஒரு மாநில இயக்கத்தில் கட்சியில் பயணம் பண்ணுறது அது வந்து சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பான ஒரு தலைமையாக, மக்கள் நம்பிக்கை வாய்ந்த ஒரு தலைமையாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக விஜய் அவர்கள் எனக்கு தென்பட்டார். ஏன்னா நான் அடிப்படையிலே வந்து விஜயுடைய ரசிகர். ஜூன் 12 அவங்க தண்ணீர் திறக்கணும். அந்த தண்ணீர் திறக்கிறதுக்கான கோரிக்கை நம்ம வைக்கலன்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதில் என்ன தாவேக்கா சொல்ல? முதலமைச்சருடைய மாநாடு நடக்குது. அவர் வந்து கர்நாடகத்திலேருந்து TK சிவகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சர் கலந்துட்டு இருக்காங்க. அதை நேரடியாக அவர்கிட்ட அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த சூழ்நிலையும் தமிழகத்தினுடைய விவசாயமோ தமிழகத்தினுடைய வாழ்வாதாரமோ பாதிக்காத அளவிற்கு அண்டை மாநிலத்திலிருந்து என்னென்ன பெற வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தை அவர் கண்டிப்பாக செய்வார் முதலமைச்சர். அதில் நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கல, நீங்கள் இன்னும் வரலை, இதுக்காக வரல, அதுக்காக வரலன்ற கேள்வி கேட்குறத விட நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுது, நாளைக்கு எப்படி அதனுடைய அந்த விவசாயிகளுடைய அந்த வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த போகுது இந்த ஆட்சின்றதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். காங்கிரஸ்லேருந்து நீங்கள் வெளில வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டீங்க. என்னைக்காவது யோசிச்சிங்களா காங்கிரஸ் இங்கே திருப்பியும் தாவேக்கால ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லைம்மா, நான் வந்து காங்கிரஸ் எல்லாமே இது கேட்ட கேள்வி தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தாவேக்கா வந்து திமுக விட்டு காங்கிரஸ் வரணும்னு சொன்னீங்க, இப்போ திமுக விட்டு காங்கிரஸ் வந்து நீங்கள் எங்கே தாவேக்கால இருக்கிறீங்களோ அங்கே வந்துடுச்சு, இப்போ உங்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்வி தான். அதை கொஞ்சம் மாற்றி கேட்டாங்க. நான் ஒரே விஷயம் சொல்லிட்டேன், என்னுடைய மனநிலைமை என்னைக்காக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய இயக்கத்தில் நான் இருக்கிறேன். அது காங்கிரஸ் இன்னும் கேட்டு வாங்கக்கூடிய இடத்துலாம் இருக்குது. முதல்ல அது கேட்டு வாங்கக்கூடிய இடத்த விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரட்டும் உயர்ந்து, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம். ஆனால் எப்போ இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா இயக்கத்தில் அவருடன் பயணிப்பது தான் வந்து இறுதி மூச்சு வரை என்ற முடிவோடு இந்த இயக்கத்தில் பயணிக்கிறோமா. நீ அதில் எதுவும் குளறுபடி பண்ணிவிட்டு பல கேள்வி கேட்டாலும் இந்த பதில் தான் வரும். தெளிவாக சொல்லிட்டேன் நான். சட்டமன்றம் லைவாக வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியுமே வந்து காமிச்சதில்லை. இந்த ஆட்சி காமிக்கிறதுனால எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற என்டர்டெயின்மெண்ட்ன்றதையும் தாண்டி இன்ஃபர்மேட்டிவ், எல்லாருமே பார்க்கறாங்கல்ல, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. நேற்று இந்த இனோவா கார் எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறதா வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த இனோவா கார் வந்து இத்தனை பேருக்கு மக்கள் வரி பணத்தில் இருந்தாலும் அதை கொடுக்க போகிறீங்க. ஏன்னா 75,000 ப்ளஸ் வந்து 25,000 ருபீஸ் வரை எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து நீங்கள் 1 லட்சம் ப்ளஸ் வந்து இந்த இனோவா காரு அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி உங்களுக்கு தான் அது கஜானால பைசா இல்லைன்னு சொல்கிறீங்க. இது இனோவா கார் வந்து திருப்பியும் மக்கள் வரி பணம் வந்து அவங்களுக்கு மேலே அந்த வரி சுமை ஏறாதா? அதை கால்குலேட் பண்ண வேண்டாமா? இது வந்து யாருமே ஆமோதிக்கலையே. நிறைய பேர் இது வந்து விமர்சனமாக தானே எழுதிருக்காங்க. யார் விமர்சனம் பண்ணாங்க? மக்களே சார். என்ன சொன்னாங்க? சமூக வலைதளத்தில் நீங்கள் இல்லையா சார்? அதாவது ஒரே விஷயம் கேட்டுங்க, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இந்த ஒன்று எல்லா எம்எல்ஏக்கும் 234 எம்எல்ஏக்கும் நான் வந்து இனோவா கார் தரேன்னு சொல்லலை. அதாவது
ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எழுந்து எங்களுக்கு மக்களை சந்திப்பதற்கு செல்வதற்கு தொகுதியில் வந்து சுற்றி பார்ப்பதற்கு எங்களுக்கு வாகனம் இல்லை, எங்களுக்கு வாகனம் கொடுத்தா உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து எப்பவுமே வாகனம் கேளுங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட ஆல்ரெடி 3 கார் இருக்கு, இருந்தாலும் முதலமைச்சர் கொடுத்தா நான் அந்த காரை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் சேர்த்து பதில் அதுக்கும் சேர்த்து பதில். அதாவது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சபையில் கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் கூட சொன்னார், கொடுங்க இனோவா கார் கொடுத்தா நல்லாயிருக்கும் கூட ஒரு உறுப்பினர் சொன்னார். இதெல்லாம் நம்ம சபையில் நேரடியாக பார்த்தோம். அப்போது மக்களை சந்திப்பதற்கு என்னால் வந்து முடியல, நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கேன், அவங்கள சந்தித்தா தான் குறைகளை தீர்க்க முடியும், அதுக்கு ஒரு வாகனம் வேணும்னு கேட்கும் பொழுது முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எல்லாருக்கும் நான் வாகனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்து அரசுலேருந்து எல்லாருக்கும் வாகனம் கொடுக்குறேன், அதுக்கு மானியமும் கொடுக்குறேன் என்று எல்லாத்தையும் அறிவிக்கிறார். இப்போ நீங்கள் கேட்குற அதே கேள்வி நான் என்ன கேட்குறேன்னா, 234 தொகுதிக்கு முதலமைச்சர் வந்து நான் வாகனம் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யார் யார் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டலாம் வாகனம் இருக்கிறதோ, யார் யார் வந்து இனோவாவை விட அவங்க வந்தெல்லாம் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேறு ஆடி காரு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனி காரில் தான் போயிட்டுருக்காங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணால், அவங்க உண்மையிலேயே மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் இந்த நாட்டின் மீதும் மக்கள் மீதும் கஜானா மீதும் அவங்களுக்கு வந்து வேணாம், இன்றைக்கி மக்கள் பணத்தை நம்ம வீணடிக்க வேணாம் சொன்னால் அவங்க தான் முன் வந்து என்கிட்ட கார் இருக்குது எனக்கு வேணான்னு சொல்லி மறுக்கணும். இதே வந்து முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருவேளை முதலமைச்சர் வந்து யார்கிட்ட இல்லைம்மா யார்கிட்ட கார் இல்லையோ அவங்களுக்கு மட்டும் காரு அப்படின்னு சொன்னார்னா அது வந்து நான் ஒருதலை பட்சமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஏழ்மையான எம்எல்ஏக்கள் தான் எங்கள் பக்கம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அது சாதகமாகிடும். அப்போ நீங்கள் ஆளுங்கட்சி மட்டும் கார் தருவீங்களா, எதிர்கட்சிக்கு கார் தர மாட்டே விமர்சனம். என்கிட்ட வேலையும் இல்லை, அப்புறம் வந்து காரும் இல்லை, ஆனால் இப்போ எனக்கு முதலமைச்சர் வந்து வேலையும் கொடுத்து காரும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன 1 மணி நேரத்தில் அவர் டெஃபெண்டர் காரோட BMW பென்ஸ் காரோட நிற்கிறது போஸ்ட் கொடுக்கறது அத்தனை பேரும் சமூக வலைதளத்தில் போட்டு இது பண்ணிட்டாங்க. நான் ஒரே விஷயம் கேட்டுங்க, அதை தான் நான் சொல்கிறேன். கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க, எல்லாருக்கும் நான் கார் தரேன் வந்து முதலமைச்சர் அறிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி யார்கிட்டெல்லாம் கார் வசதி இருக்கோ அவங்க தான் முன் வந்து எங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மக்கள் வரி பணத்தில் கூடிய கார் எங்களுக்கு தேவையில்லை இருக்குன்னு சொல்லணும். அது அவங்களுடைய மனநிலைமை பொறுத்தது. அரசாங்கம் எப்பவுமே பொதுவாக தான் அறிவிக்கும், கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் தான் அறிவிக்கும். அப்படி அறிவித்தா தான் அது வந்து எல்லாருக்குமான அரசாங்கமாகும். அப்போ முதலமைச்சர் வந்து இல்லாதவங்களுக்கு கார் இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படி அறிவிக்க முடியாது. இல்லை, இப்போது அமித்ஷா இங்கே வந்திருக்காரு, நேற்று இவர் அமித்ஷாவை ரிசீவ் பண்ணிட்டு வந்து ஒரு இணக்கமாக பேசுகிற மாதிரி வந்து அது மாதிரி தான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம இங்கே பகிரப்பட்டிருக்கு, நம்ம அதை பார்த்தோம். அப்போது வந்து அமித்ஷாவோட பேசுறதுனால காங்கிரஸ் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. இல்லை, அதாவது சட்டமன்றத்திலே தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, அதாவது மத்திய அரசோடு நாங்கள் அதாவது நிர்வாக ரீதியாக இணக்கமாக இருப்போம் சொல்லியிருக்கார். நிர்வாக ரீதியாக இணக்கமாக இருந்தால் தான் இன்றைக்கு அதாவது உங்களுக்கு நிர்மலா சீதாராமனே ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. என்ன சொன்னாங்க, நாங்கள் கடந்த ஆட்சியில் வந்து ஸ்டாலினை நம்பி நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இல்லை, ஆனால் இந்த ஆட்சியில் நாங்கள் விஜயை நம்பி பணம் கொடுப்போம், ஏன்னா அவர் மக்களுக்கு செலவு பண்ணுவார். நிர்மலா சீதாராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலை. ஆக நிர்வாக ரீதியாக இந்த தாவேகா இயக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் இணக்கமாக இருப்போம் என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. தவிர அதே நேரத்தில் அந்த ஒரு மத சாயத்தை பூசியோ தமிழக மக்களுக்கு ஒரு நெருடலாகவோ தமிழ் இனத்திற்கு ஒரு பாதிப்போ ஏற்படும் அளவில் மத்திய ஒன்றிய அரசு நடந்து கொள்மையானால் அதை நிச்சயமாக எதிர்ப்போம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். மரியா வில்சன் அவர் வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து என்னோட இடத்துல வந்து போட்டிருக்காரு, நான் எல்லா ஃபைல்ஸுமே அதை பார்த்தேன், எங்கே எப்போ எப்படி பேசணுன்றது எனக்கு தெரியும், அந்த ஃபைல்ஸை எப்போ ரிலீஸ் பண்ணணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது, இது எப்படி சார் அதை ஏற்றுக்க முடியும்? ஏன்னா உங்ககிட்ட ஒரு தப்பான வந்து ஒரு பர்சனோட ஃபைல் இருக்குது, அவர் கரப்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா ஒரு முதலமைச்சராக நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணுன்றது தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு நான் இடைத்தேர்தல் வரைக்கும் இடைத்தேர்தலையாவது அவங்க வந்து காப்பாற்றிக்கிட்டுமே அப்படின்னு நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறது இது ஏற்புடையதாக இருக்குமா சார்? இல்லைம்மா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து நிதியமைச்சர், அவருடைய நிதியமைச்சருடைய நாலேஜுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் வந்திருக்கு.
அதை வந்து சட்டமன்றத்தில் என்கிட்ட வந்து எல்லாத்துடைய அது வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியங்க தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய புராணத்தை பேசும்பொழுது எல்லா ஃபைலும் என்கிட்டையும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இது ஆக்சுவலாக வந்து சொல்கிற ஒரு விவாதத்தில் சொல்கிற ஒரு விஷயம். அது சட்டமன்ற குறிப்பேட்டில் வந்து எது பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சபாநாயகர் முடிவு பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இப்படி ஒரு சபாநாயகர் அந்த சபையை இது வரைக்கும் எதிர்பார்த்தல. ஏன்னா ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியிலிருந்து அமைச்சரே வந்து ஒரு தவறான வார்த்தைகளை பேசிவிட்டால் அவை குறிப்பில் உடனே நீக்கப்படும். அதை நீங்கள் பேசுறது தவறுன்னு சொல்லி உடனே கண்டிக்கிறார். அது மாதிரி பாகுபாடே பார்க்கறது இல்லை, தெளிவாக இருக்காரு. எதிர்கட்சிக்கும் பேச வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்களே இப்போது எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி கூட பேசும்போது நம்ம ஃப்ரீயாக பேசணும்னு சொன்னீங்க. ஏவா வேலும் 3.5 மணி நேரம் பேசுகிறாரு. ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 3.5 மணி நேரம் பேசி அவரை பேச வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு இருக்குது. அவர் நல்ல ஒரு சபாநாயகர் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு நிதி அமைச்சர் வந்து எல்லா ஃபைலும் என்கிட்ட வந்து இருக்குது, நான் அந்த ஃபைலை வந்து நான் ரிலீஸ் பண்ண எந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியுமோ எனக்கு பண்ண முடியும்னு சொல்கிறாருன்னா, இப்போ அதே வந்து ஒரு கொலைகாரனாவோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஒரு ஃபைல் வந்துட்டு நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணலன்னா உடனே அதை வந்து அந்த ஆளை வந்து நீங்கள் இது பண்ணலன்னா பாம்பு வச்சுருவாங்க, நாடு நாசமாக போயிடும், நீங்கள் அந்த ஃபைலை கையில் வச்சுருங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். இது வந்து அவங்க எதிர்கட்சிக்காரங்க பேசும்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியங்க உங்களுடைய தன்மையை எனக்கு தெரியுன்றதுக்காக அவர் வந்து அசெம்பிளியில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன சொன்னார் முதலமைச்சர்? நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம், அதை கண்டிப்பாக செய்வார். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லவா? அதாவது நீங்கள் வந்து நிறைய முதலமைச்சரை பார்த்துருப்பீங்க தமிழகத்தில். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய மீது வழக்கு வந்தது, அதுக்கப்புறம் அவங்க தண்டனை அனுபவிச்சாங்க, அந்த பாட்டை விட்டுருங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு ஆளுமைத்தன்மை வேண்டும், ஒரு ஆளுமைத்தன்மை, ஒரு முடிவெடுப்பதில், ஒரு உறுதியாக இருப்பதில் ஒரு ஆளுமைத்தன்மை வேண்டும்ன்றத வந்து இது ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம பார்த்தே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆளுமைத்தன்மையில் ஒரு ஜெயலலிதா இல்லை விஜய் அவர்கள், 100 ஜெயலலிதா மனசில் வச்சுக்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் இந்த தமிழக மக்களுக்கோ தமிழக நலனுக்கோ தமிழுக்கோ தமிழ் மண்ணிற்கோ எந்த விதமான இம்மியளவும் பாதிப்பு இல்லாமல் மக்களை மக்களுடைய ஆட்சியாக, மக்கள் நேசிக்கும் ஆட்சியாக, மக்களுடைய வாழ்வாதாரத்தை, சாமானிய மக்கள் உயர்வான வாழ்வாதாரத்தை வழிநடத்தும் ஆட்சியாக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஃபைன் சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.